فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ربكم ادعوني استجب لكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருளால் ரமலான் மாதத்தின் 2வது தராவியை நாம் தொழுது அமர்ந்துள்ளோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை வழங்குகின்றான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்துறது கிடையாது. யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவனுக்கு நலவை நாடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நலவுதான் நாம் செய்கின்ற அந்த சிறிய அமல். ஒரு 20 ரகாயத்து நாம் தொழுகின்றமே, சுன்னத்தே முஅக்கதா தராவி தொழுகை. இந்த தொழுகையின் மூலியமாக அல்லாஹ் தஆலா நாம் கேட்கின்ற துஆவை அங்கீகாரம் கொள்கின்றான் என்பதை நாம் பார்க்கலாம். நேற்றைய தினம் சொன்னது போன்று இப்ராஹிம் இப்னு அதுகம் என்ற இறைநேசர் பஸ்ரா நகரத்திலே உலாவிக் கொண்டு வரும் பொழுது மக்கள் அவர்களை சூழ்ந்து கேட்கின்றார்கள், யா அபல் இஸ்ஹாக் இன்னல்லாஹ் தஆலா قال في كتابه ادعوني استجب لكم. அல்லாஹ் குர்ஆனில சொல்றான், என்னிடம் பிரார்த்தனை புரியுங்கள் நான் பதில் தருகிறேன் என்பதாக. வநஹ்னு நதுஉ முன்து தஹ்ரன், நாங்கள் 1 ஆண்டு காலம் ரப்பிடத்திலே துஆ செய்கின்றோம், ஆனால் ஃபலா யஸ்தஜிபு லனா, எங்களுக்கு எதுவுமே பதிலே கிடைக்கவில்லை. துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்பதாக மக்கள் அந்த இறைநேசரிடத்திலே கேட்கின்றார்கள். அந்த இறைநேசர் சொன்னார், அந்த ஊர் மக்களை பார்த்து, மாத்தத் குலூபக்கும் ஃபி அஷரத்தி அஷ்யா, உங்களுடைய கல்புகள் உள்ளங்கள் இருக்கின்றதே 10 விஷயத்திலே மௌத்தாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள். மனிதனுடைய உள்ளம் மௌத்தாகிவிட்டால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. கருப்படைந்து விட்டால் உள்ளம் எப்பொழுதுமே வெளிச்சமாக இருக்க வேண்டும், வெண்மையாக இருக்க வேண்டும். பாவங்களை சுமந்து சுமந்து அவனுடைய உள்ளம் கருப்பாகிவிடக்கூடாது. அந்த கருப்பாகிவிட்டதின் காரணமாக அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டது. அப்ப அந்த இறைநேசர் சொன்னார்கள், 10 காரியங்களிலே நீங்கள் ரொம்ப பொடுவோக்காக இருக்கின்றீர்கள். 10 விஷயம், அதுல ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வை தெரிந்து அவனுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவது கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ்னு 1000 முறை திக்ர் செய்தாலும் கடைசியிலே அல்லாஹு அக்பர் என்பதாக பாங்கு உரைத்தால் பள்ளியின் பக்கமோ அல்லது வீட்டிலோ அல்லது கடையில எந்த இடத்திலுமே இறைவனுடைய ஞாபகம் வராமல் அமைதியாக இருப்பார்கள், சொல்ல மாட்டார்கள் என்பதாக அந்த இறைநேசர் சொல்கின்றார். அப்ப அத்து ஹக்கஹு என்பதாக என்றால் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். ஒரு ஈமான் கொண்ட மனிதருக்கு இந்த 4மே முக்கியமான ஒன்று. அந்த 4இல் முதன்மையானது தொழுகை. அந்த தொழுகையிலே நாம் அசட்டையாக இருந்துவிட்டால் என்னைக்காவது ஒரு நாள் அல்லது நல்ல இரவுகள் நல்ல கிழமைகள் வரும் பொழுது துஆ கேட்போம். நல்ல ட்ரெஸ்களை அணிந்து வந்து நம்ம உட்கார்ந்து ரப்பிடத்தில் 2 ரகாயத் தொழுதுட்டு எனக்கு நிறைய உலகத்திலே வாழ்வதற்குண்டான பொருளாதாரம் வேணும் என்பதாக கேட்போம். அப்ப அல்லாஹ் அதை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவனுடைய கடமையை அன்றாடம் செய்யக்கூடிய அந்த தொழுகையை விடுவதனால் துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. அதே போல நோம்பினுடைய காலங்கள் வரும் பொழுது நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோக்க முடியாதவர்கள் வேற, நோயாளிகள், அவர்களால் எதுவும் முடியாது. நோய் குணமாகிவிட்டால் நோன்பு திரும்பவும் நோக்க வேண்டும். அதே போன்று தொழுகையில பெண்கள் தொழுகை இல்லாத காலங்களிலே தொழாவிட்டால் திரும்ப தொழ தேவையில்லை, அதை கலா செய்ய தேவையில்லை.
ஆனால் நோன்பு அப்படி அல்ல. நாம் நோன்பை விடுபட்டால் ஏதாவது காரணமாகவோ அல்லது நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த நோன்பை அடுத்த மாதங்களிலே அந்த நோன்பு ஃபர்லான நோன்பு வருவதற்கு முன்னால் அதை நிறைவேற்றி விட வேண்டும். இப்படிப்பட்ட கடமைகள் நிறைய இருக்கின்றது. அது ஜகாத்து, தான தர்மங்கள் செய்யறது, இதுனா நிறைய நாம் சின்ன சின்ன விஷயங்களை நாம் எடுத்து செய்வோமையானால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். துவா ஏற்றுக்கொள்ளாத காரணமே அதுதான். நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கு, நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை தர்மங்களை சேர வேண்டிய இடங்களில நாம் சேர்ப்போமையானால் அந்த துவாக்கள் அந்த தர்மத்தை வளர்த்து நம்மளுக்கு நன்மையை தரக்கூடியதாக ஆகிவிடும். அப்போ துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அர்த்தம். இரண்டாவது விஷயம், கராத்துமுல் குர்ஆன, குர்ஆனை நாம் ஓதுவோம். குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்கள். வலம் தஅலமு பிஹி, அந்த குர்ஆன் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத அமல் செய்வது கிடையாது. குர்ஆன்ல நிறைய சட்ட திட்டங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நாம் விளங்கிக் கொள்வது கிடையாது. விளங்கி அமல் செய்வோமையானால் நாம் கை தூக்குவதற்கு முன்னால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம குர்ஆன் அழகான முறையில ஓதுனாலும் நம்ம அமல் செய்யாவிட்டால், குர்ஆன எந்த முறையில கண்ணியம் செய்ய வேண்டுமோ அந்த முறையில கண்ணியம் செய்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஏற்றுக்கொள்வான், துஆவை ஏற்றுக்கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு சூரா உண்டு, அது சூரத்து யாசீன். எந்த நோக்கத்திற்காக வேண்டி, எந்த நாட்டத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் இஹ்லாஸாக ஓதுவானால் அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது என்பதாக சொன்னார்கள். அப்ப குர்ஆன் தானே, குர்ஆன்ல இருக்கக்கூடியதை நாம் எப்படி ஓதுவோமையானால் அப்ப துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது விஷயம், அது ஐத்தும் ஹுப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள். ஆனால் தரக்தும் சுன்னத்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை விட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹ் மேல ஆசை கொள்வது, முஹப்பத்து கொள்வது, பிரியம் கொள்வது எல்லாம் இருந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வழிமுறைகளை, ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுது காட்டினாங்க, நஃபில் செஞ்சு காட்டினாங்க, சுன்னத்தான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அது சுன்னத்து. பிஸ்மில்லா சொல்வது சுன்னத்து, அதே போன்ற ஒரு மனிதனுக்கு சலாம் சொல்வது சுன்னத்து. எல்லா விஷயங்களும் நாம் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தால் அந்த சுன்னத்தை தவற விடுவதனால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூல்லா மேல முஹப்பத் வச்சு என்ன பிரயோஜனம்? ரசூல்லா சொன்ன சுன்னத்தை நிறைவேற்றணும். இப்ப தலையில நம்ம சேலை ஓடுறோம், அது தலையை மறைக்கிறது சுன்னத்து. ஆண்கள் தொப்பி ஓடுறது சுன்னத்து. தொப்பி ஓட மாட்டாங்க சில பேர், என்னது முடி அழகா தெரியணும் அப்படிங்கறதுக்காக தலையை மறைக்க மாட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஹிஜாப் அணிகிறது சுன்னத்து. முகத்தை உள்ள மூடிக்கொள்வது சுன்னத்து. முகம் தெரியணும். முகத்தை இப்படி முன்னாடி முக்காடு போல போடுறது மார்க்கத்துல கிடையாது. ஹிஜாப்ங்கிறது ஃபுல் புர்கா, அதாவது உள்ளங்கை தெரியலாம், அது இது மணிக்கட்டு வரைக்கும், அதே முகம் தெரியலாம், கால் தெரியலாம். கம்ப்ளீட்டா மூடுவது அனுமதிக்கப்பட்டதல்ல. இந்த மாதிரியான சுன்னத்துகளை நாம் நிறைவேற்றுவோமையானால் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி நம்ம நிறைய சொன்னோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் அந்த இறைநேசர் சொன்ன 10 விஷயங்களையும் சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின்